சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் எக்ஸல் சூப்பர் வாகனத்தின் பின்னால் அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு விவசாயி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கார் தலைகீழாக கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆதிநாராயணன். ஆதிநாராயணன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வைகுந்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட வாழக்குட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி பால்ராஜ் என்பவர் சங்ககிரியிலிருந்து அவரது எக்ஸல் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு செல்வதற்காக சேலத்திலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஆவரங்கபாளையம் அருகே சென்றபோது பின்னால் வந்த கார் திடீரென இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் அருகில் உள்ள பள்ளத்தில் பால்ராஜ் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய கார் சாலை ஓரத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. காரை ஓட்டி வந்த கேரளாவைச் சேர்ந்த அஸ்வின் சுரேஷ் படுகாயமடைந்த நிலையில் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இத்தகவல் அறிந்த சங்ககிரி தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை முற்றிலும் அணைத்தனர். மேலும் சங்ககிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த பால்ராஜின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.